Hello students, இப்போ நம்ம 9th standard science portion ஓட continuation பார்க்கணும். நம்ம போன கிளாஸ் நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம்னா the floating, sinking and methods பத்திலாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா application of principle of floating. ஸோ flotation ஓட principles எல்லாம் பத்தி என்னன்னு பார்க்க போறோம். So first hydrometer, a direct reading instrument used for measuring the density or relative density of the liquid is called hydrometer. So ஒரு டைரக்டா ரீடிங் இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது என்னன்னா டென்சிட்டி பத்தியும் ரிலேட்டிவ் டென்சிட்டி பத்தி நம்ம டைரக்டா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு நம்ம செக் பண்ணணும்னா அது வந்து என்னன்னா ஹைட்ரோமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஹைட்ரோமீட்டர் இஸ் பேஸ்ட் இந்த பிரின்சிபல் ஆஃப் ஃப்ளோட்டேஷன். ஸோ அது மிதக்கிறத பொறுத்து தான் வந்து இது கான்செப்ட், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கான்செப்ட் இந்த ஃப்ளோட்டேஷன் பத்தி தான். So that is the weight of the liquid displaced by the immersed portion. So வந்து ஒரு லிக்விட் வந்து எவ்வளவு தூரம் வந்து எவ்வளவு வெயிட்டா இருக்கோ அதோட வந்து ஹைட்ரோமீட்டரோட வெயிட்டும் வந்து ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ ஹைட்ரோமீட்டர் வெயிட்டும் அந்த இன்ஸ்ட்ருமெண்டோட வெயிட்டும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் குள்ள ஊத்துற நீங்க லிக்விட் இருக்குல்ல, ஸோ அதோட வெயிட்டுமே வந்து ஈக்குவலா இருக்கும். அதுதான் வந்து இங்க சொல்றாங்க. Hydrometer consists of cylindrical stem having a spherical bulb at its lower end and the narrow tube at its upper end. The lower spherical bulb is partially filled with lead shots or mercury. This helps a hydrometer to float or stand vertically in liquids. The narrow tube has as marking so that the relative density of a liquid can be read directly. So வந்து உங்களோட hydrometer வந்து என்னன்னா, இதுதான் உங்களோட வந்து ஹைட்ரோமீட்டர். இந்த ஹைட்ரோமீட்டர்ல பாத்தீங்கன்னா மேல வந்து டியூப் மாதிரி இருக்கும். ஓகேவா? இது டியூப் மாதிரி இருக்கும். அண்ட் கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கப்பு மாதிரி ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கும். இதுல வந்து ஒன்னு லெட் ஷார்ட்ஸ் இருக்கும், இல்லைன்னா வந்து மெர்க்யூரி இருக்கும். இது வந்து என்ன பண்ணோம்னா, இப்போ இந்த மாதிரி டியூப் வந்து ஒரு சொல்யூஷனுக்குள்ள விடும் போது அது உள்ள வந்து இது பண்ணாம மிதக்கிறதுக்காக, மேலேயே நிக்கிறதுக்காக இந்த மெர்க்யூரி ஷார்ட்ஸ் இல்லைன்னா வந்து லெட் ஷார்ட்ஸ் இல்லைன்னா மெர்க்யூரி வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. So வந்து அதான் இதான் வந்து relative density வந்து செக் பண்றது. ஓகேவா? The liquid to be tested is poured into a glass jar. The hydrometer is gently lowered in the liquid until it floats freely. The reading against the level of the liquid touches the tube gives the relative density of the liquid. So வந்து உனக்கு ஒரு ஹைட்ரோமீட்டர்ல மேல வந்து உனக்கு என்னன்னா மெஷரிங் இருக்கும். அதாவது இங்க வந்து ஒரு குறிப்பிட்ட 1 2 3 ஸோ மெஷரிங் நம்ம எடுப்போம்ல, ஸோ அந்த மாதிரி மெஷரிங் இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு ஜார்ல வந்து நான் என்ன மெஷர் பண்ண போறேன். இப்போ சப்போஸ் வந்து என்னோட லிக்விட் வந்து வாட்டரா இருக்குன்னு இல்ல ஜூஸோட டென்சிட்டி நான் வந்து செக் பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு கண்டெய்னர் ஜூஸ் பிக்ஸ் பண்ணிட்டு இந்த ஹைட்ரோமீட்டரை நான் வந்து உள்ள விடும்போது அது மிதக்கிற அளவுக்கு யூ ஹாவ் டு பி வெரி ஸ்டெடி. ஸோ அது வந்து எப்படின்னா லெட் ஷார்ட்ஸ் இருக்கு, அது ஃப்ளோட் ஆகாது, அது ஃப்ளோட் தான் ஆகும், சிங்க் ஆகாது. ஸோ அது மிதக்கு கரெக்டாக நிற்கும் போது உன்னோட லிக்விட் வந்து மேலே வரும்போது உன்னோட இந்த இருக்கு பார்த்தியா அந்த மார்க்கிங் எட்ஜில். ஸோ இந்த ஹைட்ரோமீட்டர்லாம் நம்ம மார்க் பண்ணிட்டு நம்ம அது என்ன கேல்குலேஷன் சொல்லிட்டு அது தகுந்த மாதிரி இது ஓகேவா இல்லையான்றதை நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஹைட்ரோமீட்டர். Hydrometer may be calibrated for different uses such as lactometer for measuring the density or creaminess of milk, scarometer for measuring the density of sugar in the liquids, and வந்து alcohol meter for measuring higher levels of alcohol spirit. So வந்து இந்த ஹைட்ரோமீட்டர் வந்து ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட் வித் டிஃப்ரெண்ட் நேம்ஸ்ல இருக்கு, அவ்வளவுதான். ஸோ இப்போ லாக்டோமீட்டர்ஸ் வந்து இதே தான் லாக்டோமீட்டரு. இதுல வந்து அது லாக்டோமீட்டர் வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, நம்ம பால்ல வந்து கிரீம்னஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்னு செக் பண்றதுக்காக இது யூஸ் பண்றாங்க லாக்டோமீட்டர். ஸ்கேரோமீட்டர் வந்து என்னன்னா, இப்போ நான் சொன்ன பாத்தீங்கன்னா ஜூஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னல, ஸோ அதுக்கு வந்து என்னோட இந்த ஜூஸ் கண்டெய்ன்ல இப்போ சப்போஸ் நம்ம மாசா எடுத்துப்போம், மாசால எவ்வளவு ஸ்வீட்னஸ் இருக்குன்ற செக் பண்றதுக்கு நம்ம ஸ்கேரோமீட்டர் யூஸ் பண்ணலாம். So that density sugar in the liquid. And alcohol meter வந்து எதுக்குன்னா, உங்களோட ஆல்கஹாலோட லெவல் எவ்வளோ வந்து ஆல்கஹால் கண்டென்ட் இருக்கு அப்படின்னு ஆல்கஹாலை செக் பண்றதுக்காக ஆல்கஹால் மீட்டரை யூஸ் பண்றாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம், லாக்டோமீட்டர் பத்தி கொஞ்சம் பிரீஃபா பார்ப்போம். One form of hydrometer is the lactometer, an instrument used to check the purity of the milk. The lactometer works in the principle of gravity of the milk. So வந்து ஹைட்ரோமீட்டர் இது பார்ட் தான் வந்து லாக்டோமீட்டர், அதே இன்ஸ்ட்ருமெண்ட் தான். இது வந்து நம்ம இது பாலுக்குன்னு தண்ணி யூஸ் பண்றதுனால அது லாக்டோமீட்டர்னு சொல்றாங்க. இது வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, பாலோட பியூரிட்டி அதாவது சுத்தத்தன்மையை வந்து செக் பண்றதுக்காக இது யூஸ் பண்றாங்க. இது வந்து எப்படின்னா அந்த கிராவிட்டி, நம்ம சொன்ன மாதிரி கிராவிட்டி பொறுத்து தான் வந்து இதை வந்து டீல் பண்ணுது. The lactometer consists of a long gratitude test tube with a cylindrical bulb with the gradual range of 15 to 12 top 45. So of the bottom. So உன்னோட லாக்டோமீட்டர் வந்து அதே டியூப் தான், அதே சிலிண்டருக்கு கீழே பல்ப் இருக்கும். அண்ட் இதுல வந்து மெஷர்மெண்ட் எப்படி இருக்கும்னா 15ல இருந்து 45 வரைக்கும் மெஷர்மெண்ட் சொன்னதை மேல மெஷர்மெண்ட் இருக்கும். ஸோ 15 to 45, அதாவது ஒவ்வொரு மீட்டருக்கு அது பால்னா அது தனியா வந்து கால்குலேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்காக தான் அது வந்து ஒவ்வொன்றும் லாக்டோமீட்டர் அப்படி இப்படி பேர் வச்சிருக்காங்க.
So a test tube is filled with air. A test tube வந்து காத்துல தான் fill ஆயிருக்கும். This air chamber causes the instrument to அந்த காத்துனால என்ன ஆகும்னா அந்த instrument வந்து மிதக்கும். ஓகேவா? The spherical bulb வந்து with mercury அந்த கீழ அந்த sink bulb இருக்குல்ல அதுல வந்து mercury fill ஆயிருக்கும். And the mercury to cause the lactometer sink up the proper level. So வந்து எதுக்கு வந்து மெர்க்யூரினா ஒரு குறிப்பிட்ட லெவல்ல வந்து அந்த பால் கிட் செக் பண்றதுக்காக குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் அது முழுகிறதுக்காக அது யூஸ் பண்றாங்க மெர்க்யூரிய. Sink proper level and float in the upright position in the milk. So உனக்கு வந்து அது எவ்வளவு தூரம் போகணுமோ அது போகும் மெர்க்யூரி அண்ட் ஒரு மெஷர்மெண்ட் வந்து கரெக்டா மேல வரும். அதுக்கு தான் ஏன்னா 15 to 45 வரைக்கும் எடுத்திருக்காங்கல்ல. ஸோ அந்த மெஷர்மெண்ட் தகுந்த மாதிரி வரணும். Inside the lactometer there may be a thermometer. அதான் சொன்ன thermometer அந்த temperature check பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. Extending from bulb into the upper part of the test tube where the scale is located. So அந்த scales வந்து இருக்கும். So அதுக்காக யூஸ் பண்றாங்க. The correct lactometer reading is obtained only at a temperature of 16 degree Fahrenheit. So கரெக்டா ஒரு lactometer temperature அது கரெக்டா வந்துச்சுன்னா எப்போனா 60 degree Fahrenheitல இருக்கும்போது தான் அந்த lactometer கரெக்டான ரீடிங் எடுக்கும். A lactometer measures the cream content of the milk. More the cream, lower the lactometer float. So வந்து இந்த lactometer வந்து உங்களோட பால்ல எவ்வளவு creaminess இருக்கு அதுதான் வந்து செக் பண்ணும். ஸோ அதுதான் யூஸ் பண்ணுவாங்க. நிறைய cream இருந்துச்சுன்னா lactometer வந்து கம்மியா மிதக்கும். ஓகேவா? நிறைய கம்மியா cream இருந்துச்சுன்னா உங்களோட வந்து lactometer ரொம்ப மிதக்கும். ஐ மீன் ஆவரேஜா இருக்கும். ஸோ the average reading of the normal milk ஒரு normal milkோட average வந்து 32 இருக்கும். Lactometer used for the milk processing units and so வந்து lactometer வந்து இந்த மாதிரி பால் சம்பந்தமா டேரிஸ் பன்னீர் நம்ம நிறைய வெரைட்டிஸ் இருக்குல்ல சீஸ் அந்த மாதிரி காட்டேஜ் சீஸ் அதெல்லாம் நம்ம செய்வாங்கல்ல பால்ல. ஸோ பால்ல சம்பந்தப்பட்ட நிறைய வேலை செய்யறதுக்காக திஸ் lactometer வந்து அந்த ஃபுட் மில்க் ப்ராசஸிங்க்கு வந்து யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா buoyancy. We already saw that a body experience an upward force due to the fluid surrounding. So நம்ம எப்படி பார்த்தோம் atmospheric fluid surrounding நம்ம சுத்தி இருக்க liquids பொறுத்து நம்மளோட பாடி வந்து எவ்வளவு வந்து upright force வந்து மிதக்கும்ன்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். When it is partially or fully immersed in it, we also know that the pressure is more at the bottom and less at the top of the liquid. So வந்து எக்ஸாம்பிள் நம்ம பீச் எடுத்துக்கோங்க. பீச்ல வந்து நம்ம கடல் ஆழத்துக்கு போகும்போது உனக்கு வந்து என்ன ஆகும் உனக்கு ப்ரெஷர் வந்து அதிகமா இருக்கும். அதே நீ மேல இருக்கும்போது சும்மா மேல நின்றுட்டு நீச்சல் அடிச்சுட்டு இருக்கும்போது உனக்கு எப்படி இருக்கும் அது ப்ரெஷர் கம்மியா இருக்கும். அதுதான் வந்து இங்க சொல்றாங்க. This pressure difference causes a force on the object and pushes it upward. So வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரெஷரோட நீ உள்ள போட்டுட்டு அது மேல மிதங்கி வரும். ஸோ அதுதான் வந்து இங்க சொல்றாங்க. This force is called as buoyancy. ஸோ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பால் அடிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. பால் வந்து நான் ஃபோர்ஸா தண்ணிக்குள்ள போகும்போது அது ஃபோர்ஸா உள்ள போகும். போயிட்டு என்ன வரும் பால் திரும்பி மேலதான் வரும் உனக்கு உள்ள இருக்காது. ஸோ அதுதான் அந்த buoyancy இந்த ஃபோர்ஸ் தான் buoyancy ஃபோர்ஸ்ன்னு சொல்றாங்க. And the phenomena is called as இதோட phenomena என்ன சொல்றாங்கன்னா buoyancy அப்படின்னு சொல்றாங்க. Most buoyancy objects are those with the relative high volume and low density. So வந்து volume அதிகமா இருக்கும் but density வந்து கம்மியா இருக்கும். If the object weight less than amount of water, it has displaced அதாவது density வந்து கம்மியா இருக்கும். Buoyancy force will be more in it will float. So வந்து density வந்து buoyancy force யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஐ மீன் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து density கம்மியா இருக்கும். அதாவது மிதக்கும் அது வந்து முழுகாது. Will be more and it will float. Such object is known as positivity buoyancy. அந்த மாதிரி மிதக்கிறது பேர் என்ன சொல்றாங்கன்னா positivity buoyant அப்படின்னு சொல்றாங்க. But if the object weighs more than the amount of water, so தண்ணியோட இதோட அதிகமா அந்த density வந்து அதிகமா இருந்துச்சுன்னா buoyancy force வந்து லெஸ்ஸா இருக்கும். So the object will sink. So வந்து object வந்து முழுக ஆரம்பிச்சிடும். இது வந்து என்ன சொல்றோம் negativity buoyancy அப்படின்னு சொல்றாங்க. For example சொல்றாங்க இப்போ fluid ஒரு object இருக்கு. இந்த object வந்து உள்ள வந்து உள்ள முழுகிடுச்சுன்னா அது வந்து என்ன சொல்றாங்கன்னா less in buoyancy which is negativity buoyancy. அதே மேல மிதங்கிடுச்சுன்னா அது பேர் என்ன சொல்லணும் positivity buoyancy. இதான் வந்து buoyantோட மேல மிதங்கிச்சுன்னா அது பேர் positive buoyant and உள்ள முழுகிடுச்சுன்னா அது பேர் என்ன negative buoyant. அவ்வளவுதான். So next topic நம்ம next classல பார்க்கலாம். Bye.